ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தில் தூய ஆவியாரே அனைத்தையும் ஆய்ந்து அறிபவராக உள்ளார். அவரே மனிதர் அனைவரும் நல்வழி நடப்பதற்கு தூண்டுகோலாகவும் உள்ளார் என்று கூறுகிறது. ஒரு காளான் விதை அருகிலிருந்த ஆலமர விதையை பார்த்து, ஒரே நாளில் நான் வளர்ந்து விட்டேன், நீ அப்படியே இருக்கிறாயே என்றது. அதன் பிறகு அடுத்த நாட்களில் அந்த ஆழம் விதை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து துளிர்விட்டு செடியாகி அதன் பிறகு மாபெரும் விருட்சமானது. ஆனால் ஒரே நாளில் வளர்ந்தது அல்லவா அந்த காளான்? அது இருந்த இடம் கூட தெரியாமல் காணாமல் போய்விட்டது. வாழ்க்கையில் அவரவருக்கென்று ஒரு நேரம் வருகின்ற பொழுது அவரவர் எழுந்து பிரகாசிப்பார்கள். எனவே நாம் யாரையும் விமர்சிக்க கூடாது. ஒருவருடைய பேச்சும் செயலும் அடுத்தவர் மீது உண்மையான அக்கறையோடும் கரிசனையோடும் இருந்தால் அது அவர்களுடைய உள்ளத்தை தொடும் என்ற உண்மையை இன்றைய இறை வார்த்தை உணர்த்துகின்றது. இயேசுவின் போதனைகள் நம்மை வியப்பில் ஆழ்த்துகின்றது. நம்மை வியப்பில் ஆழ்த்துகின்ற அளவுக்கு அப்படி என்ன இருந்தது என்று சிந்தித்தால், இயேசு வாழ்ந்ததை போதித்தார், போதித்ததையே வாழ்ந்து காட்டினார். இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் சொன்னார்கள், ஆனால் செயலில் காட்டவில்லை. வாய்வோய பேசினார்கள், ஆனால் வாழ்ந்து காட்டவில்லை. இயேசுவை குற்றம் காணும் நோக்குடனே அவர்கள் செயல்பட்டார்கள். இயேசு இதற்கு முற்றிலும் மாறாக வாழ்ந்ததை அதிகாரத்துடன் போதித்தார். இன்றைய நற்செய்தியில் இயேசு தீய ஆவி பிடித்திருந்த ஒருவரிடம் அத்தீய ஆவியை அதிகாரத்தோடு விரட்டி அடிக்கின்றார். இதனை பார்த்த மக்கள், இவர் அதிகாரத்தோடும் வல்லமையோடும் தீய ஆவிக்கு கட்டளையிடுகின்றார், அவையும் கீழ்ப்படுகின்றனவே என்று பேசிக்கொள்கிறார்கள். ஆம், இயேசுவிடம் இருந்த பரிவும் அன்பும் அதிகாரத்தோடு போதித்த போதனையும் அதனை வாழ்ந்து காட்டும் பண்பும் நம்மிடமும் இருந்தால் இயேசுவை போன்று வல்ல போதகராக மாறி சமுதாயத்தில் நிலவும் எல்லா தீய ஆவிகளையும் விரட்ட முடியும். தீய ஆவிக்கு கூட இயேசுவின் குரல் கேட்கிறது. எனவேதான் தீய ஆவி இயேசுவின் குரலுக்கு கீழ்ப்படிந்து அவ்விடம் விட்டு சென்று விடுகிறது. ஆனால் பல்வேறு நபர்களின் வாயிலாக வெளிப்படும் இயேசுவின் குரலை நம்மால் உணர முடிகிறதா? உணர்ந்தாலும் அதை கடைபிடிக்க முயல்கின்றோமா? சிந்திப்போம். உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும் என்பார்கள். மனித உள்ளத்தில் தோன்றும் எண்ணங்கள் கலப்படமற்றவையாக இருந்தால் செயல்கள் மிகுந்த பலன் தருபவையாக அமையும். கடலின் ஆழத்தில் தான் விலையுயர்ந்த முத்து பிறக்கிறது. கலப்படமற்ற எண்ணங்களும் ஆழமான அமைதியும் எந்த ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறதோ அங்கே தூய ஆவியானவரின் செயல்பாடுகளை, தூய ஆவி தரும் கனிகளை, கொடைகளை நிறைவாக பெற்று தீய ஆவியின் களைகளை களைந்து விடலாம். எனவே தூயவர்களாவோம், தூய ஆவி செயல்பட அனுமதிப்போம். எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான கருத்துக்கள் இவையே இன்றைய உலகில் தீய ஆவிகளாக கருதப்படுகின்றன. இயேசு இருக்கக்கூடிய இடத்தில் தீமைக்கும் தீய எண்ணங்களுக்கும் எதிர்மறையான கருத்துக்களுக்கும் இடமில்லை. எனவே நாம் இருக்கும் இடத்தில் எதிர்மறை எண்ணங்களை களைந்து நேர்மறையான கருத்துக்களை பரப்புவர்களாக மாறுவோம். ஜெபம்.